ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கடைக்கெல்லாம் நம்ம போனோன்னா கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி கிரேவி பண்ணி அதை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா தவா யூஸ் பண்ணாமல் கடாய் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 kg மட்டன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வேக வைக்க போகிறோம். அதாவது நம்ம குழம்பா ப்ரிப்பேர் பண்ணாமல் சில இன்க்ரீடியன்ஸை மட்டும் ஆட் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தோன்னா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு லிமிட்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வேக வச்ச தண்ணியை குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை நான் இந்த கிரேவிக்காக தான் யூஸ் பண்ணேன், இந்த ஃப்ரைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் தண்ணி மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ மசாலாவுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையே எனக்கு பிடிக்காது, நான் சாப்பாடோடு அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது. ஏன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம இதோட சேர்த்துற போகிறோம். இதை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக நம்ம ஹேருக்கு நல்லது. அதே சமயம் மற்ற உறுப்புகள், அதாவது நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்குன்னு இல்லை, சிக்கனுக்கு கூட இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆறட்டும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். ஸோ அதே சமயம் நம்மளுடைய மட்டனும் வெந்துருச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மட்டன். ஸோ இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டை, பிரியாணி இலைலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். அதாவது சாம்பார் வெங்காயம். சின்ன வெங்காயம் பார்த்தோன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி, இல்லை முழுசாக சேர்த்தாலும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மட்டன், சிக்கன் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணுறப்ப சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறப்போ அதோடைய டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கூடவே 2 வரமிளகாவை 2ஆக பிச்சு நான் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்காக ஒரே ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய தக்காளி எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்க விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும்தான் நான் சேர்க்குறேன். மீதி கறி சேர்க்குறப்ப கொஞ்சம் உப்பு நான் சேர்ப்பேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டன், ஸோ அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கறி வேகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே பார்த்து சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். வேக வச்ச தண்ணியை நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேன். அதனால் இதில் சேர்க்கலை. ஆனால் இதுலேயும் தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது எனக்கு ஃப்ரையாக வேணாம், கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் வேணுன்றதுனால நான் சேர்க்கலை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுடணும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்கி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அதே சமயம் இந்த கறி, வெங்காயம், தக்காளி, மசாலா இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் கலந்துருக்கும். ஸோ ஃபைனலி கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லி இது மட்டும் இல்லாமல் சாதம், வெறும் சாதத்தோடு கலந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும்.
ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்க வேலையெல்லாம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.